என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அவரால் தான் எல்லாமே நடக்குது. ஆமென். அவர் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. என் தெய்வத்தை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் இந்த நல்ல நாளில் என்னோடு இருக்கிற என் அன்பு தேவதாசர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். என் தேவன் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும், இடம் கொள்ளாமல் பெருக செய்வாராக. ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளில் வந்திருக்கிற உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். என் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. ஆமென், ஆமென். ஒரு மாதம் கழித்து உங்களை பார்க்கிறேன். சிலரெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், பரவாயில்ல, சந்தோஷம். என் இருதயம் மகிழ்கிறது. ஆமென். தாமதித்தாலும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நான் மிக சுருக்கமாய் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி நான் முடித்து உங்களை நான் ஜெபம் பண்ணி அனுப்ப விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் இருக்கிற இடத்துல கண்களை மாத்திரம் மூடி இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படிக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்றைக்கி இருக்கிற இடத்துல எல்லாரும், தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுவதாக பேசுகிறவர் நீர் எங்களோடு இந்த மத்தியில் பிரசன்னராய் வெளிப்படுவீராக. இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரலை, சர்வ வல்லவர் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு இன்றைக்கி நீர் பேசும். எல்லாரும் கேட்கலாமா? அப்பா எங்களோடு பேசும். நாங்கள் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீரே, எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும். நாங்கள் பலனடையத்தக்கதாக எங்களோடு பேசும். எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் இந்த நாளில் எங்களோடு பேசும். தேவைகளின் மத்தியில் வந்திருக்கிறோம், எங்களோடு பேசும். ஆவியானவரே, இன்னைக்கு என்னையும் இந்த பலிபீடத்தின் அக்கினியில் நான் வைக்கிறேன். என் சுயம் சாக நீர் எங்களோடு இன்றைக்கு பேசுவீராக. ஒரு விசையாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை நிரப்பி இந்த நாள் உம்முடைய ஜனத்தோடு பேசுவீராக. ஆமென், ஆமென். நல்ல நாளில் உங்களை நான் மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அளவில்லாத தேவ கிருபை உங்களை சூழ்ந்திருப்பதாக. என் தேவாவியானவர் உங்களை நடத்துவாராக. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவனுடைய ஊழியம் மரித்தாலும் பிழைக்கும். அவரை விசுவாசிக்கிறனுடைய சரீர பலன் மறுபடியும் பிழைக்கும், மரித்தாலும் பிழைக்கும். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கி இந்த கனமான ஊழியத்தை உருவாக்கி இந்த தரிசனங்களை நம்முடைய கரத்தில் கொடுத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். இன்னைக்கு உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் ஆவியானவர் ஒரே ஒரு காரியத்தை வைக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கணும். ஆமென். அவருக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் தெரியும். அவருக்கு முன்னாடி மரித்த பிணத்தை வச்சாலும் அதை மறுபடியும் பிழைக்க வைக்க அவரால் முடியும். அது எதுவாக இருந்தாலும் ஒருவேளை மரணம் வந்தால் நாற்றம் எடுக்கும், மரணம் வந்தால் மாமிசம் அழுகி போகும், மரணம் வந்தால் ஒரு மனுஷனுடைய சாட்சிகள் எல்லா பக்கமும் பரவி போகும். அது நல்ல சாட்சியோ இல்லை கெட்ட சாட்சியோ, ஒரு மனுஷனுடைய மரணம் தான் அவன் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தான் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லும். அங்கே சடலம் வைக்கப்பட்டிருக்கும். அதை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் அந்த மனுஷனை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். அவன் நல்லவனோ கெட்டவனோ. ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்படும் பொழுது நாம் பேசுகிறோமோ இல்லையோ, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேச ஆரம்பிக்கும். அது நல்ல ஊழியமோ
அது கெட்ட ஊழியமோ? நீங்கள் ஒரு தொழிலை புதிதாய் ஒரு ஸ்தலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேச ஆரம்பிக்கும். அது நல்ல காரியமோ அது தெய்ய காரியமோ? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் வரும் பொழுது அதை நன்மையாய் பேசுகிறவர்களும் உண்டு, தீமையாய் பேசுகிறவர்களும் உண்டு. நீங்கள் எப்படி உங்கள் சூழ்நிலைகளை இருந்தாலும், உங்களை சுற்றிலும் பேசுகிற காரியம் என்ன இருந்தாலும், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் மரித்தாலும் கர்த்தர் பிழைக்க வைப்பாராக. உங்கள் சூழ்நிலைகள் உங்களை துர்சாட்சியாய் பேச வைத்தாலும் கர்த்தர் அதை நறுமணமாய் மாற்றுவாராக. அவதூறை பரப்பினாலும் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவாராக. எனக்கு எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? மரித்தாலும் கர்த்தர் என்னை அவருக்குள்ள பிழைக்க வைப்பார், என் ஊழியத்தை அவருக்குள்ள பிழைக்க வைப்பார், என் தொழிலை அவருக்குள்ள பிழைக்க வைப்பார், என் ஞானத்தை, என் படிப்பை, என் பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற உங்களை கர்த்தர் நறுமணமாய் மாற்றுவாராக. மரணம் ஒரு மனுஷனை அடக்கி போடுகிறது. நம்ம எல்லாருக்கும் கேட்டால் ஒரு காரியம் இருக்கும் பிரதர். ஒரு காலம் இருந்துச்சு, நான் அப்படி வாழ்ந்தேன், என் மேன்மை அப்படி இருந்தது, என் மகிமை அப்படி இருந்தது, நல்ல சாட்சிகள் இருந்தது, நல்ல ஊழியம் என்று சொன்னார்கள், நல்ல ஊழியம் என்று சொன்னார்கள், என் தொழிலை பார்க்கிறவர்கள் என்றெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறது, செய்யுங்க, நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னார்கள். என் பிள்ளையை பார்க்கிறவர்களும் சொன்னாங்க, ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என் காரியங்கள் மரித்திருக்கிறது, துர்சாட்சிகள் பரவ ஆரம்பித்திருக்கிறது, நாற்றம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. என் தொழில் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் கையின் பிரயாசங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் மரித்து போயிருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்டாயிற்று. இன்னைக்கு உங்களையும் பார்த்து நான் கேட்பேன், உங்களிடத்தில் இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆரம்பித்த நன்மைகள் எப்படி இருக்கிறது? ஒருவேளை நான் மற்ற இடத்துல எடுக்கிற தேவ செய்திகளை பார்க்கிலும் இந்த வேலூர் பகுதியில் நான் எடுக்கும் பொழுது தேவ செய்திகள் சற்று வித்தியாசம்தான். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்தையும் அதிகமாய் நேசிக்கிறார். இப்போ நானும் கேட்பேன், நம்முடைய இந்த வேலூர் ஊழியம் இப்போ எப்படி இருக்கிறது? ஆமென். ஆனால் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், மரித்தாலும் பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. அடக்கமே பண்ணினாலும் நறுமணமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒன்றை சொல்லுவேன், உங்கள் பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உழைக்கிற உங்கள் உழைப்பு எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அடக்கம் பண்ணலாம், மரித்தவனை போல இருக்கலாம். ஒருவேளை சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறார், சத்துரு என் ஆத்துமாவை பின்தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன்பு மரித்தவனைப் போல என்னை இருளிலே உட்கார்ந்திருக்க பண்ணுகிறான். அதற்கு என்ன அர்த்தம்? தாவீது சாகலை, தாவீதினுடைய ஜீவன் போகலை, ஆனால் உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். உள்ளே இருக்கிற ஆத்துமாவில் ஜீவன் இல்லை. வெளியே சிரிக்கலாம், வெளியே நல்லா இருக்கிறதை போல நம்மை காண்பித்து கொள்ளலாம், ஆனால் ஆத்துமாவை பார்க்கிறவரோ கர்த்தர், உங்கள் உள்ளங்களை பார்க்கிறவரோ கர்த்தர். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இன்னைக்கு இங்கே உள்ளே வந்து அமர்ந்திருக்கிற உங்களை பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென். வெளிய முகங்களை மறைக்கலாம், வேஷம் தரித்து கொள்ளலாம், நல்ல மேக்கப் போட்டு கொள்ளலாம், ஆனால் உள்ளத்தை பார்க்கிறவரோ கர்த்தர். ஆமென். உள்ளத்தை பார்க்கிறவரோ கர்த்தர். தாவீதுக்கு அபிஷேகத்தை வாங்கின நாளிலிருந்து நிம்மதியே போயிருச்சு. என்னைக்கு தாவீதின் மேல் அபிஷேகம் வந்ததோ நிம்மதி போனது, என்னைக்கு தாவீதின் மேல் அழைப்பு வந்ததோ நிம்மதி போனது. நான் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுவேன், என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே பிசாசு உங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டான். இதுதான் உண்மை. என்னைக்கு நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு ஞானஸ்நான ஆராதனையில் காலை வச்சிங்களோ, என் ஜீவன் போகட்டும், என் மாம்சம் சாங்கட்டும், கிறிஸ்து எனக்குள்ள ஜீவனாக இருக்கட்டும்னு ஒப்பு கொடுத்தீங்களோ, அன்னையோட பிசாசு உங்கள் ஆத்துமாவை தொடர ஆரம்பிச்சிட்டான். காரணம், இது நல்ல போராட்டம், நல்ல போராட்டம்.
இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு. இயேசுவுக்கு என்ன சம்பவித்ததோ அவைகள் எல்லாம் நமக்கும் சம்பவிக்கும். இயேசுவை காரி துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிர்வாணமாக்கினார்கள், கசை அடித்தார்கள், வாரினால் அடித்து தலையில் முல்லை குத்துகிறார்கள். நான் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுவேன், இயேசுவை நிர்வாணமாக்கினார்கள் என்றால் உங்கள் அந்தரங்கத்தையும் மனுஷர்கள் வெளியே கொண்டு போய் பேசி உங்களையும் நிர்வாணமாக்குவார்கள். இயேசுவை அடித்தார்கள், உங்களையும் அடிப்பார்கள். இயேசு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் மனுஷகுமாரன், அவர் மேன்மையை எல்லாம் குறைத்து போட்டார்கள் தரைமட்டம். உங்களையும் அப்படி செய்வார்கள். ஆனால் முடிவில் இயேசு பிதாவை விசுவாசித்ததைப் போல இன்னைக்கு உங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்ன வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், மனுஷர்கள் எவ்வளவாய் மாறினாலும், தேவைகள் உங்கள் கழுத்தை நெரித்தாலும் சொல்லுவேன், அவரை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் மரித்தாலும் பிழைக்க செய்வார். அல்லேலூயா. இயேசு பிதாவை விசுவாசிச்சாரா? நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க? மனுஷனையா, ஊழியக்காரனையா? இல்லை மாதம் இங்கே கூடுகை நடக்கும், அந்த பிரதர் வருவார், அவரிடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கலாம். யாரை விசுவாசிக்கிறோம்? நான் சொல்லுவேன், அவரை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைக்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் இருதயத்தின் மேலே கையை வச்சு ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், மரித்த என் காரியங்களை இன்னைக்கு பிழைக்க வைப்பீராக, மரித்த என் ஊழியத்தை இன்னைக்கு பிழைக்க வைப்பீராக, மரித்த என் பிள்ளைகளின் காரியங்களை பிழைக்க வைப்பீராக, மரித்த என் எல்லா சந்தானங்களையும் இன்னைக்கு பிழைக்க வைப்பீராக, என் கையின் பிரயாசங்கள் மரித்ததை பிழைக்க வைப்பீராக. இன்னைக்கு உம்மையே நம்பி இருக்கிறேன், மரித்த என் நற்சாட்சிகளை இன்னைக்கு பிழைக்க வைப்பீராக. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இன்னைக்கு உங்களை அழைப்பு கொடுக்கிறேன். மனுஷனோடு நிற்க வேண்டாம், சர்வ வல்லவரோடு நிற்க போகிறான். அங்கே நடக்கிற ஒரு காரியம், மார்த்தாள் மரியாள் என்று 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள். இப்போ அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கு, அவன் பெயர் லாசரு. இயேசுவுக்கு நல்ல சிநேகிதன். நீங்களும் இயேசுவுக்கு நல்ல சிநேகிதனாக இருந்தால் இந்த உலகம் உங்களை அடக்கம் பண்ணிடும். ஆமென். இருக்கீங்களா? நீங்களும் இயேசுவுக்கு நல்ல சிநேகிதனாக இருந்தால் உலகத்தால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருவாங்க. அடக்கம் பண்ணி, அடக்க ஆராதனை செஞ்சு, 3ஆவது நாள் கறியாக்கி பாலை ஊற்றி முடிஞ்சிருவாங்க. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவனோ மரித்தாலும் பிழைப்பான். நீ இயேசுவுக்கு சிநேகிதனாக இருந்துப்பா, மரித்தாலும் பிழைப்பாய். இயேசுக்கு இப்போ இந்த செய்தி வருகிறது, உங்களுடைய நண்பன் லாசரு மரித்தான். இப்போ இன்னைக்கு இந்த கூடுகையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை பற்றின செய்தியும் பரலோகத்துக்கு போய் எட்டுகிறது. சஞ்சயின் காரியங்கள் மரித்திருக்கிறது, இந்த வேலூர் ஊழியம் மரித்திருக்கிறது. இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கிற உங்களை பற்றி பரலோகத்துக்கு தேவ தூதர்கள் ஏறி போய் சொல்லுவார்கள், அவங்க தொழில் மரித்திருக்கிறது, அவர்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் மரித்திருக்கிறது. அதில் ஒரு மாற்றமும் நடக்கலை, அசைவே இல்லை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சாட்சியும் இல்லை, நறுமணமும் இல்லை. இதை பரலோகத்துக்கு இன்னைக்கு தூதர்கள் அறிவிக்க இயேசு கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுகிறார். இந்த 4 மாதம், இந்த ஆண்டு துவங்கி இந்த 4ஆவது மாதம் இன்னைக்கு ஒருவர் கொஞ்சம் அப்படி எழுந்து லாசருக்காக 4 நாள் காத்திருக்கிறார். அழுகி போகட்டும், மாம்சம் அழுகி போகட்டும், லாசருவின் பெயர் கெட்டு போகட்டும். இயேசு கூடவே இருந்தானே, இன்னைக்கு செத்து போயிட்டான், கெட்டு போகட்டும். இயேசுனே சுற்றி வந்தியே, இன்னைக்கு மறிச்சு போயிட்ட பார்த்தியா, சொல்லட்டும். ஏசு ஏசு ஏசுன்னு தேடி போனியே, இன்னைக்கு உன் தொழிலில் என்ன மாற்றம் இருக்குது, போகட்டும். இயேசுவை தானே தேடி வந்தீங்க, ஆனாலும் மரித்தீர்கள். இயேசு இன்னைக்கு உங்கள் பக்கமாய் வந்திருக்கிறார். இன்னைக்கு என் அன்பு சகோதரா சகோதரி, என் அன்பு தேவதாசர்களே, இன்னைக்கு இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். 4 நாட்கள் ஆனாலும் தேடி வருகிறார். நாரட்டும், நாற்றம் எடுக்கட்டும். நாற்றம் எடுத்தா தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் யார் என்று தெரியும். நம்மை பற்றி எல்லாரும் புறம்பே பேசினா தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறவருடைய வல்லமை என்னவென்று தெரியும். தொழில் போகட்டும்,
நல்ல வாழ்க்கை போகட்டும், இருக்கிற சாட்சி போகட்டும். இயேசு கூடவே இருந்தனே, எல்லாமே போகும், மரித்து போகும், மரித்து போகும். ஆனாலும் விசுவாசிக்கிற உங்களை கர்த்தர் பிழைக்க வைப்பார். விசுவாசிக்கிற உங்களை என் கர்த்தர் பிழைக்க வைப்பார். இப்போ இயேசு செய்தியை கேட்ட மாத்திரத்தில் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்த உடனே மார்த்தாள் ஒரு பக்கம் அழுகிறாங்க, மரியாள் ஒரு பக்கம் அழுகிறாங்க. இயேசு மரியாள் அழுத உடனே பட்டணத்திற்குள்ளே வருகிறார். உள்ளே வந்து இப்போ பார்க்கிறார், இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? உங்கள் காரியங்கள் மரித்து போனால், நற்சாட்சிகள் மரித்து போனால், உங்கள் தொழில் மரித்து போனால், வருமானம் மரித்து போனால், ஊழியம் மரித்து போனால், யார் கண்ணீர் விடுகிறாங்களோ இல்லையோ, இயேசு கண்ணீர் விடுகிறார். உங்களுக்காக இயேசு கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக அழுகிறதற்கு ஒரு நல்ல தேவன் உண்டு, என் ஊழியத்திற்காக அழுகிறதற்கு ஒரு நல்ல தேவன் உண்டு. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? முடியுமானா 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. எனக்காக கண்ணீர் விடுகிற இயேசு உண்டு. நான் மரித்தால் அல்ல, என் தொழில் மரிக்கும், என் ஊழியம் மரிக்கும், என் நல்ல சாட்சி மரிக்கும், என் பிள்ளைகளுடைய காரியங்கள் மரிக்கும். அது இயேசுவுக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். 2 நாள் தங்கியிருக்கிறாரு. செய்தி இப்போ காதில், இயேசுவின் காதில் வந்த உடனே இன்னும் 2 நாள் தங்குகிறார். காரணம், தாமதிக்க தாமதிக்க மகிமை ரொம்ப பெருசாக இருக்கும். தாமதிக்க தாமதிக்க இயேசு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பது அர்த்தம். வெகு காலமாக காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியமே நடக்காதா? இயேசு வந்து சொல்லுவா, இயேசு கண்ணீர் விடுவா, என் தேவன் உங்கள் பக்கமாய் நிற்பார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இது நடக்குமா? நடக்காது. உலகம் சொல்லும் நடக்காது. சுற்றி இருக்கிற மனுஷர்கள் சொல்லுவார்கள் நடக்காது. லாசரு மறுபடியும் எப்படி வருவான்? நடக்காது. மார்த்தாள் சொல்லுகிறாள், 4 நாள் ஆயிடுச்சே, நடக்காது. சுற்றி இருக்கிறவர்கள் நம்மையும் சொல்லுவார்கள், இத்தனை நாள் ஆயிடுச்சு, இத்தனை மாதம் ஆயிடுச்சு, நாறுது, நடக்காது. உங்கள் தொழில் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இருந்த எல்லா மேன்மையும் போயிடுச்சு, அற்புதம் நடக்குமா? நான் சொல்லுவேன் நடக்காது. நாற்றம் எடுத்தது நாற்றம்தான். இது மனுஷன், இது மனுஷன். மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? மகிமையை பார்ப்ப. விசுவாசிக்கிறோன்னு சொன்னா, ஆனால் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார், 4 நாள் ஆச்சு, நாற்றம் எடுக்குமே, எப்படி என்ன செய்ய போகிறீங்க? ஆனால் மரியாளுக்கு மட்டும் தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று. உங்களுக்கும் சொல்லுவேன், மரியாளே நீ விசுவாசிக்கிறியா? இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? கர்த்தரை தேடுகிறாயே, நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள். நீங்களும் நானும் விசுவாசித்தா என் தேவன் மரித்தாலும் பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை இன்னைக்கு நான் பேசுவேன், கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். லாசருவினுடைய சரீரத்தை விட்டு லாசருவின் ஆவி பரலோகம் சென்றது. சரீரம் நாற்றம் எடுக்கிறது, 4 நாள் ஆயிற்று, அழுகி போனது. ஆனால் இயேசுவின் சரீரம் 3 நாள் ஆச்சு, அழுகி போகவும் இல்லை, நாற்றம் எடுக்கவும் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய காரியம். கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டால் புரியும். லாசருவின் ஆவி போனது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஆவி பிரிந்தால் ஜீவன் போகும், நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், சரீரம் அழுகி போகும். ஆத்துமா நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று காத்திருக்கும். ஆவி தேவன் தந்த இடத்துல மறுபடியும் கடந்து செல்லும். ஆனால் இயேசுவுக்கு மாத்திரம் 3 நாள் ஆகிறது. சரீரமும் சாகலை, நாற்றமும் எடுக்கலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். சிலுவையில் இருக்கும் பொழுது இயேசு சொன்ன காரியம், என் ஆவியை பிதாவே உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி போயிருச்சு, ஆனாலும் ஆச்சரியம், நாற்றம் எடுக்கலை. இன்னைக்கு உங்களுக்கும் அதை தான் இன்னைக்கு செய்ய வைக்க போகிற. ஆண்டவரே, என் ஆவி உங்ககிட்ட போயிருச்சு, என் ஆவியே வேணாம், எனக்கு ஜீவனே வேண்டாம், என் ஜீவனாய் நீர் இருக்கட்டும். வலியும்
சத்தியமும் ஜீவனுமாய் இந்த நாள் முதற்கொண்டு இயேசு உங்களுக்குள்ளே இருப்பாராக. நான் புரிய வைக்க விரும்புகிறேன். 3 நாள் ஆனது, நாற்றம் எடுக்கலை. இயேசுவுக்குள்ள இயேசுவின் ஆவியும் இல்லை, ஆனாலும் நாற்றம் எடுக்கலை. கொஞ்சம் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் செயல்பட்டது எல்லாம் பிதாவின் ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஜனத்தோடு கர்த்தர் பேச விரும்புகிறாரோ அந்த ஆவி ஜனத்தின் மேல் இறங்கும். அந்த தேவ மனுஷன் வழியாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். ஆவி போயிடும். பிதாவின் ஆவி வல்லமையுள்ளது. இப்போ இயேசு பூமியில் பிறக்கணும். அதற்கு ஒரு உண்மையுள்ள ஒரு மகள் தேவை. இப்போ தூதன் இறங்கி சொல்லுகிறார், உன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வருவார், நீ தேவ ஆவியானவராலே கருவுருவாய். இப்போ மரியாளின் மேலே பிதாவின் ஆவி இறங்குகிறது. பிதாவின் ஆவி இறங்கின மாத்திரத்தில் இயேசுவுக்கு சரீரம் வருகிறது, மாம்சம். இயேசுவுக்கென்று ஒரு ஆத்துமா வருகிறது, இயேசுவுக்கென்று ஒரு ஆவியும் வருகிறது. இப்போ இயேசுவுக்குள்ள 4 இருக்கு. அல்லேலூயா. நமக்கெல்லாம் 3, ஆவி, ஆத்துமா, சரீரம். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஆனால் இப்போ இயேசுவுக்கு மட்டும் 4 இருக்கு. இயேசுவின் சரீரம், இயேசுவின் ஆத்துமா, இயேசுவின் ஆவி, பிதாவின் ஆவி. அல்லேலூயா. புரியுதா? இப்போ 4 உள்ள இருக்கு. கொஞ்சம் இப்போ மெடிக்கல் ரீதியாகவே வரனே. இந்த கணவனு மனைவிக்குள்ள இந்த திருமண நாட்கள், அந்த அன்பின் நாட்கள்லாம் முடிய இப்போ கரு உருவான உடனே டாக்டர்கிட்ட போய் கேட்டால் டாக்டர் சொல்லுவாங்க, கரு உண்டாகிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் இருதயத்தில் துடிப்பு வரலை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இன்னும் அந்த பிள்ளைக்கான ஆவி பிதாவின் இடத்துலேருந்து உள்ளே வரலை. என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவி உள்ள வருகிறதோ, தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற ஆவி உள்ள வருகிறதோ, அன்னைக்கு தான் அந்த இருதய துடிப்பும் ஆரம்பிக்கிறது. இப்போ இயேசுவுக்கு 4 இருக்கிறது. இப்போ இந்த 4 கொண்டு தான் ஊழியம் செய்கிறார். இந்த 4 கொண்டு தான் ஊழியத்தை நடத்துகிறார். இந்த 4 கொண்டு தான் எல்லா காரியங்களும் செய்கிறார். எல்லா பக்கமும் அடி விழுகிறது. நீங்களும் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு நடந்தால் எல்லா பக்கமும் உபத்திரவமே. உங்கள் காரியங்கள் மறிக்கும். மாம்சத்தை கொன்று போடுவார்கள். ஆத்துமாவின் மேலே கையை வைக்க கர்த்தர் விடவும் மாட்டார். எல்லா காரியமும் நடக்கும். இப்போ இயேசு எல்லா காரியமும் நடக்க இயேசுவின் மாம்சத்தை அடிச்சுட்டாங்க. இப்போ ஆத்துமாவும் இருக்குது. இயேசு சிலுவையில் என் ஆவி உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இயேசுவுக்குள்ளே இருந்தது பிதாவின் ஆவி. இன்னும் பிதாவின் ஆவி பரமேறி போகலை. பிதாவின் ஆவி உள்ளே இருக்கிற வரைக்கும் மாம்சம் சாகலை. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் ஆவி அவரோடு போராடி கொண்டே இருக்க வேண்டியது தான். உங்கள் ஆவி போனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஆவி உங்களை நாற்றம் எடுக்க விடவே விடாது. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஆவி உங்களை நறுமணமாய் மாற்றும். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஆவி எல்லா திசைகளுக்கும் சொல்ல வைக்கும், இயேசு மெய்யாக பிதாவின் குமாரன் என்று. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஆவி இன்னைக்கு சொல்ல வைக்கும், சஞ்சய் மெய்யாகவே இயேசுவுக்கு குமாரன் என்று. இன்னைக்கு வந்து அமர்ந்திருக்கிற உங்களை பற்றியும் பரலோகம் செல்லும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்ல வைப்பார், நீங்கள் இயேசுவுக்கு குமாரன் என்று. இப்போ அங்கே நடந்த காரியம் அதுதான். 4 நாள் ஆயிடுச்சு. செத்து போனா, மாம்சம் அழுகினது, நாற்றம் எடுத்தது, லாசருவின் ஆவி போயிருச்சு. இயேசு வந்து நின்று சொல்லுவார் கண்ணீரோட, லாசருவின் ஆவி தானே போச்சு, இன்னும் ஏன் ஆவி போகலல்ல? பிதாவை நோக்கி பார்த்து இயேசு கூப்பிடுகிறார், நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த கடைசி ஜெபத்தில் நாம் அதை தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை எங்கள் மாம்சம் நடத்த வேண்டாம், இந்த ஊழியத்தை என் ஆத்துமா நடத்த வேண்டாம், இந்த ஊழியத்தை என் ஆவி நடத்த வேண்டாம். கடைசியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி தான் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் குடும்பத்தை என் மாம்சம் நடத்த வேண்டாம், என் குடும்பத்தை என் ஆத்துமா என் ஆவி நடத்த வேண்டாம், என் தொழிலை நடத்த வேண்டாம். நடத்தினா நாற்றம் எடுக்கும், நறுமணம் வராது. ஆனால் இயேசு இப்போ கல்லறைக்கு முன்னே நின்று பார்க்கிறாரே,
லாசருவின் ஆவி போனா என்ன, அது நாற்றம் எடுக்க வைக்கும். இப்போ என் ஆவியை கல்லறைக்குள்ளே இருக்கிற லாசருவின் மேலே வைப்பேன். லாசருவே வெளியவான்னு கூப்பிடுவேன். நாற்றமும் வராது, துர்சாட்சியும் பரவாது. லாசரு செத்து போய்த்தான் சொன்ன வாயை ஆன்னு பார்க்க வைக்கும். லாசருவை கத்தர் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு என் கத்தர் உங்கள் தொழிலை மறுபடியும் பிழைக்க வைப்பாராக. உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு ஜீவனை வைப்பாராக. ஊழியத்தில் ஜீவனை வைப்பாராக. உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் என் கத்தர் ஒரு ஜீவனை வைப்பாராக. இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசமாய் இருக்க போகிறவர் கிறிஸ்துவின் ஆவி. உங்களுக்குள்ள வாசமாய் இருக்க போகிறவர் கிறிஸ்துவின் ஆவி. இப்போ நம்ம கேட்க போகிற, ஆண்டவரே என் மாம்சம் போனாலும், என் ஆத்துமா போனாலும், ஏன் என் ஜீவனே கூட போகட்டுமே, மனுஷர்கள் என்னை அடக்கம் கூட பண்ணட்டும், என் ஊழியத்தை கல்ல புரட்டி மறைச்சு போடட்டும், யாரும் வரக்கூடாது, லாசருக்கிட்ட யாரும் போகக்கூடாது. அழைச்ச அக்காமார்களுக்கு கூட நம்பிக்கை வரலை. எப்படி பிழைப்பான்? ஒருவேளை சரீரத்துக்கு சேதம் வரலைன்னா கூட சீஷர்கள் சொல்லுகிறாங்க, ஒருவேளை அவன் தூங்கிட்டு இருக்கான் போல. சீஷர்கள் விசுவாசம் அவ்வளவுதான். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் தெரியும், சஞ்சயை மறித்தாலும் பிழைக்க வைப்பேன். இயேசுவுக்கு மட்டும் தெரியும், உங்கள் காரியம் செத்து போனதை போல இருந்தாலும் மறுபடியும் பிழைக்க வைப்பார். இயேசுவுக்கு மட்டும் தெரியும், உங்கள் வேலை மறித்து போனாலும் பிழைக்க வைப்பார். இயேசுவுக்கு மட்டும் தெரியும், உங்கள் சகல காரியத்தையும் இன்னைக்கு பிழைக்க வைக்க முடியும் என்று. காரணம், நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா கேட்கலாமா? ஏசப்பா, உங்கள் ஆவி என் மேல் வரணும், உங்கள் ஆவி என் மேல் வரணும். என் ஆத்துமா வேண்டாம், என் மாம்சம் வேண்டாம், என் ஆவி வேண்டாம். என் ஆவி முறிந்து விழுந்தது தான். இன்னைக்கு இயேசுவின் ஆவி எனக்குள்ள வேணும். எத்தனை பேர் கண்களை மூடி 2 கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி அப்பா நாற்றம் எடுக்குது, என்னை பற்றி எல்லாரும் புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, என்னை பற்றி எல்லாரும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, நான் நம்பின எல்லாரும் என்னை அடக்கம் பண்ணிட்டாங்க, என்னை திரும்ப எழுப்பி நிற்க வைக்க ஒருவரும் இல்லை, என் ஊழியத்தை எடுத்து நிறுத்தி வைக்க ஒருவரும் இல்லை, என் தொழிலை எடுத்து நிறுத்த ஒருவரும் இல்லை, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் சொத்து போனது உயர்த்தி நிறுத்தி வைக்க ஒருவரும் இல்லை. ஆனால் எனக்காக கண்ணீர் விட என் இயேசு நீர் இருக்கிறீரப்பா. என் ஊழியத்திற்காக கண்ணீர் விட இயேசு நீர் இருக்கிறீர். என் பிள்ளைக்காக கண்ணீர் விட என் இயேசு நீர் இருக்கிறீர். என் தொழில் செத்து போனது, கண்ணீர் விட நீர் இருக்கிறீர். காரணம், உங்களுக்கு மட்டும் தெரியும் நான் உமக்கு நல்ல சிநேகிதனாக இருந்தேன் என்பதை. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, அப்பா நான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், நல்ல சிநேகிதனாக தானே இருந்தேன், உங்கள் பாதத்திலேயே தானே அமர்ந்திருந்தேன். இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க, அப்பா மரித்தாலும் என்னை பிழைக்க வைப்பீர், மரித்தாலும் என்னை பிழைக்க வைப்பேன்னு சொன்னார். 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்போ லாசருவை கர்த்தர் வெளியே வான்னு சொல்லிட்டார்ல, இப்போ லாசருவுக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தருடையது, லாசருவுக்குள்ள இருந்தது கர்த்தருடைய ஆவி. இப்போ இயேசுவும் லாசருவும் ஒன்றாய் பந்தி இருக்கிறார்கள். லாசருவும் இயேசுவும் ஒன்றாய் பந்தி இருக்க இப்போ கொஞ்சம் எப்படி தெரியுமா பார்த்துருப்பாங்க, இயேசு வந்திருக்கிறான்னு பார்க்குறாங்களோ இல்லையோ, மறுபடியும் லாசரு உயிரோடு வந்துட்டானா, மறுபடியும் லாசரு உயிரோடு வந்துட்டானா, அவங்க தொழில் மறுபடியும் உயிரோடு வந்துருச்சா, அவங்க பிள்ளைகளுடைய காரியம் மறுபடியும் உயிரோடு மாறிடுச்சா, செத்து போயிருச்சுன்னு நினச்சோம் மறுபடியும் உயிரோடு வந்துருச்சா. இயேசுவை பார்க்க வந்திருப்பாங்களே இல்லையோ, லாசருவை பார்க்க ஒரு கூட்டம் வந்திருக்கும். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், மரித்ததை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், திரும்பவும் பார்க்க வருவார்கள். உங்கள் தொழிலின் கர்த்தர் வருமானத்தை பெருக செய்வாராக, என் கர்த்தர் ஊழியத்தில் மேன்மையை பெருக செய்வாராக, உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் மறுபடியும் பெருக செய்வாராக.
ஜீவன் இருந்தால் தான் மரியாதையும் இருக்கும். ஜீவன் இருந்தால் தான் ஜனங்களும் பார்க்க விரும்புவார்கள். நீங்களும் நானும் செத்தவனை போல இருந்தால் ஒருத்தருக்கும் பயனில்லை. நீங்களும் நானும் செத்தவனை போல இருந்தால் ஊழியத்தில் யாருக்கும் பயனே இல்லை. மரித்தவன் தான், நாற்றம் எடுக்கும் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இயேசுவுக்கு சிநேகிதனாக இருந்தால், அவரை விசுவாசித்தா மரித்தாலும் பிழைக்க வைப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை பிழைக்க வைப்பீர், என் ஊழியத்தை பிழைக்க வைப்பீர், என் குடும்பத்தை பிழைக்க வைப்பீர், என் வருமானத்தை பிழைக்க வைப்பீர், என் பிள்ளைகளை பிழைக்க வைப்பீர். மனுஷர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்தாலும் என் தேவன் நீர் என்னை பிழைக்க வைப்பீர். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எழுந்து நின்று கண்களை மூடி வாய்களை திறந்து